ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தான் இதுவும் கூட. குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் 15ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி யாருக்கெல்லாம் பெரிய யோகம் செய்ய போகுது, யாரையெல்லாம் காப்பாற்றி விட போகிறது என்பதை பற்றி நம்ம பார்க்க போறோம். இதுல நிறைய பேர் அடியும் வாங்க போறாங்க தான். ஆனால் அதற்காக கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த வருடம் முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா அனைத்து பயிற்சிகளுமே நடந்துருது. குரு மட்டும் கிடையாது. ராகு கேது பயிற்சி நடந்துருது, சனி பயிற்சி நடந்துருது. ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த 3 கிரக பயிற்சிகள் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா வருடக்கோள்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர், குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை, அதே மாதிரி ராகு கேது அதுவுமே வருஷம் மாறக்கூடியது. ஸோ இதெல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. மற்ற கிரகங்கள்லாம் குயிக்காக நகரக்கூடிய இடத்துல இதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து நகரும்போது சில நேரத்தில் நல்லவைகளும் சில சமயத்தில் தீமைகளையும் கொடுக்கக்கூடியது. ஆனால் அது தீமைகள்னு சொல்லக்கூடாது, படிப்பினைகளை தரக்கூடியதாக தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வாங்க பகுதிக்குள்ளார போகலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது அல்லது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, அதாவது உங்களுக்கு ராசிக்குள்ளாரியே வராரு. இப்ப ஜென்ம குருவாக வருகிறார். ஜென்ம குரு அப்படிங்கிறது வெரி பிளெஸ்டு பிளேஸா சார், ரொம்ப நல்லது பண்ணக்கூடிய இடத்துக்கு வராரா அப்படின்னு கேட்டா, குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நிற்கிற இடத்துக்கு பெரிய ஒரு மதிப்பெல்லாம் கிடையாது. குரு அவ்வளோ முழு சுபர் தான், நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான். ஆனால் ஒரு இடத்துல நிற்கிறதுனால அவருக்கு ஒன்றும் பெரிய நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடையாது தான். ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவர் பார்க்க போகிறார். உங்கள் வீட்டிற்கு 5ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை விழுகிறது, 7ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை விழுகிறது. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம் புனிதத்தன்மை அடைய போகிறது. அனைத்து விதமான பாக்கியங்களையும் அது வாரி வழங்கும். ஏன்னா குரு நின்ற இடத்தை விட குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது அப்படியே ரிவர்ஸா கூட சொல்லலாம். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, தோஷங்கள் அப்படிங்கிறது நிவர்த்தியே ஆக போகிறது. இன்னொரு பக்கம் சனி கர்ம சனியாக நிற்க போகிறார். உங்களுக்கு அவருமே உங்களுக்கு நன்மையே தரப்போகிறார். கும்பம்லேருந்து மீனத்துக்கு சனி நகர்வார், மார்ச் 29 நகர்வார். அது கர்ம சனி பலனாக உங்களுக்கு நல்லதையே அவருமே செய்வார். பட் முழுமையாக செய்ய முடியாது. ஒரு சில நேரங்களில் உடல் உபாதைகளோ, உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர்களுக்கு உடல் உபாதைகள் அல்லது ரொம்ப சிவியரான நோய் ஏற்பட்டு அவர்கள் மன மருத்துவம் உடைய சூழ்நிலையெல்லாம் உருவாக்கும் சனி கிரகம். பட் குருவை பொறுத்த அளவுக்கு அவருடைய பார்வைகள் மிக தீட்சண்யமாக நல்ல இடங்களில் விழுவதால், திரிகோண அம்சத்தில் விழுவதால் நீங்கள் பெரிதளவுக்கு காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் குரு பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னா, அவர் முழு சுபர், நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அது. அப்படிப்பட்ட கிரகம் ஒரு அதனுடைய பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், உங்களுக்கு கலத்திரஸ்தானம், பாக்கியஸ்தானத்தில் விழும்போது பூர்வ புண்ணியத்தால் உங்களுடைய குழந்தைகள் அவர்களால் மனமகிழ்ச்சி அடைவது, மூதாதையர்களுடைய சொத்து கிடைப்பது, இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வ ஜென்ம, அதாவது முன்னாடி ஏதோ ஒரு சில விஷயங்கள்னால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நன்மைகள் இப்போது கிடைக்கும். இவ்வளோ நாள் நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி அமையலை, எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு அமையலை, பற்றாக்குறையிலே ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அது போன்ற நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து பாசிட்டிவிட்டியை நோக்கி உங்கள் லைஃப் டேர்ன் ஆக ஆரம்பிக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கூட பழைய விஷயங்களை மனதிற்குள் போட்டு அசை போட்டுக்கொண்டு இனிமேல்லாம் என் லைஃப் என்ன நல்லா இருக்க போகுது, முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தேவையில்லாமல் மைண்டுக்குள்ளார கற்பனையை வளர்த்து கொள்ளாமல் உங்களுடைய முயற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள்
இறங்கும்போது மட்டும்தான் அந்த வெற்றிங்கிறது கிடைக்கும். அப்படி இல்லை, நான் வந்து தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன் சார், நான் வந்து மேனேஜர் ஆயிருக்க வேண்டியது சார், அவனுக்கு எந்தவித தகுதியுமே இல்லை சார், அவனை போய் மேனேஜர் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த 2 வருஷத்துக்கு நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்க, நீங்கள் இன்னும் அடுத்த டவுன் கிரேடுக்கு நீங்கள் இறங்கிடுவீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற பொசிஷன்லேருந்து கீழே இறங்கிடுவீங்க. ஆனால் உங்களை அடிச்சுட்டு ஒருத்தர் மேனேஜராக பெரிய லெவலுக்கு போனார்ல, அவர் இன்னும் அடுத்த லெவலுக்கு முன்னேறிடுவார். ஸோ புலம்பல்களை நிறுத்தி விடுங்கள். ஒரு மோட்டிவேட்டடாக, ஃபோக்கஸ்டாக உங்களுடைய காரியங்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டிய அற்புதமான காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய மனக்குழப்பத்தினாலேயே ஜென்மத்தில் குரு, நின்ற இடம் பால், உங்களுடைய ராசி மேலே நிற்கிறார் அப்படிங்கும்போது ஒரு சில நெகட்டிவ் தாட்ஸோ அல்லது ஒரு கான்ஃபிடென்ஸை மட்டுப்படுத்தக்கூடிய தாட்ஸோ வரும்போது இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற இந்த பாயிண்ட்டை நினச்சிக்கோங்க. நிச்சயம் வந்து உங்களுக்கு குரு வந்து கை கொடுப்பாரு, உங்களை வந்து பெரிய அளவுக்கு காப்பாற்றவே போகிறார். யாரெல்லாம் வந்து குலதெய்வ வழிபாடு செய்து நேர்த்தி கடன் செய்ய வேண்டியது இருக்கோ இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. அதற்கெல்லாம் மிக அற்புதமாக வழிவிடுவார் குரு பகவான். ஏன்னா அது நீங்கள் செய்யும்போது உங்களுடைய நெகட்டிவிட்டி ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் உங்களுக்கு, நான் இந்த கர்மசாணி பற்றி சொன்னேன் இல்லையா, நெருங்கிய உறவினர்களுக்கோ நெருங்கியவர்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதுவுமே உங்கள் மனசை நோக்கடிக்கிற ஒரு விஷயம் தானே. அதிலிருந்தெல்லாம் மற்றவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைத்து நீங்கள் வந்து பழமை வாய்ந்த சிவன் ஆலயத்திற்கோ முருகன் ஆலயத்திற்கோ சென்று வழிபட்டு வரும் பொழுது நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவர்களும் காப்பாற்றப்படுவார். உங்களுக்கு நிறைய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவர்களோட மூலமாக உங்களுக்கு லைஃப்பில் நிறைய வாய்ப்புகள் கிடைத்து நீங்கள் கண்டிப்பாக முன்னேறுவீர்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள். இப்போ ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற தன்மையில் இருந்தாலுமே கூட உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் மிக பொருத்தமாக எண்கணித ரீதியான பெயர் அமைஞ்சிருக்குன்னு வைங்க, அது பெரிய அளவுக்கு உங்களை காப்பாற்றும். இது என்ன சார் புது விஷயமா இருக்கே அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறவங்க நினைக்கலாம். கிரகங்களை உங்களால் பிடிச்சி நிறுத்த முடியாது. கிரக பெயர்ச்சி, கிரக சுழற்சி அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். யாருக்கெல்லாம் லைஃப்பில் இப்போ மேடு வரப்போகுது, உயர்வு வரப்போகுது, யாருக்கெல்லாம் வந்து உங்களை கீழே தள்ளிவிடக்கூடிய பள்ளம் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும்தான் கிரகங்கள் சொல்லும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எண்கணித ரீதியான ஒரு இதையுமே ஒரு பரிகாரம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இது எத்தனை சதவீதம் உண்மையானது, உண்மையிலே இது வந்து காப்பாற்றி விடுமா அப்படின்னு கேட்டால், இதை பற்றின தகவல்கள் நான் என்னுடைய கிளையண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அனுப்புகிறதா இருக்கேன். என்னுடைய கிளையண்ட்ஸ் ஃபீட்பேக்குமே நீங்கள் கேட்கலாம். அதை வைத்து நீங்கள் நம்பலாம் எந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு நன்மையை செய்யுங்கிறது. இதற்கான இலவச பொது பலன்களுக்கான குறிப்பை இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. இப்போ நீங்களுமே இந்த பயிற்சி காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், ஏற்கனவே நல்லது நடக்க போகுதுன்னா டபுள் லேயர் ஆஃப் சாக்லேட் க்ரீம் அப்ளை பண்ணது மாதிரியான ஒரு நன்மைகள், இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். யாருக்காச்சும் சிரமங்கள் இருக்க போகுது, சுமாராக தான் இருக்க போகுது அப்படின்னா அந்த நிலையிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். இதற்கு உங்களுடைய பெயர் சரியாக இருக்காங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதை நான் இலவசமாகவே செய்து தரப்போகிறேன், இந்த வெரிஃபிகேஷன் வரைக்கும் மட்டும். இதில் கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது, எண்கள் ரீதியாக பார்க்க போகிறோம். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வைக்கணும். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் உங்களுடைய பெயர் இனிஷியலோடு எனக்கு அனுப்பி வைக்கணும். ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. தயவுசெய்து யாரும் ஜாதக ஃபோட்டோவாக அனுப்பாதீங்க. உங்களுடைய பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா, பொருந்திருக்குன்னா ஆல்ரெடி பொருந்திருக்கு, லைஃப் இன்னும் நல்லா இருக்க போகுதுங்கிறத சொல்லிவிடுவேன். பொருந்தலைன்னா ஏன் பொருந்தலை, என்ன பண்ணணும், என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லுவேன். அதில் உங்களுடைய பிறந்த தேதி கூட்டு எண் பற்றிய குறிப்பெல்லாம் வரப்போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப உபயோகமாகவே இருக்க போகுது. இந்த இலவச பொது பலன்கள் யாருக்கு நான் தருவதாக இருக்க போகிறேன்னா சொல்ல போகிறேன்னா, நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்குரிய ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புகிறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றின டீட்டெயிலை நான் வழங்க போகிறேன். 3 நாட்களுக்குள்ளார வழங்குவேன். அதனால் தயவு கூர்ந்து அந்த 3 நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். முடிந்தவரை அதற்குள்ளாகவே நான் அனுப்ப பார்க்குறேன். பட் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட
உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம் அனுப்பலாம். வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா உங்கள் வியாபார பெயரையுமே அனுப்பலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வைத்திருந்தீர்கள் என்றால், புதிதாக இப்போ நியூ பார்ன் பேபிக்கு எத்தனையோ பேர் வச்சுட்டு யோசிப்பாங்க, அது பேர் நம்ம பிள்ளைக்கு செட் ஆயிருக்கா இல்லையான்னு. அப்படி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கான இலவச பொது பலன்கள், உங்கள் பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா, வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற குறிப்பு வரைக்கும் மாத்திரம் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். கூடுதலாக அது மாதிரி பெயர் திருத்தம் தேவைப்பட்டு செய்தால் எந்த அளவுக்கு அது நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையுமே நான் அனுப்பி வைக்கிறேன். இப்போ இந்த பதிவு இந்த செகண்ட் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, குரு உங்களுக்கு ஆசீர்வதித்துள்ளார், குரு உங்களுக்கு வழிகாட்டுகிறார். இந்த வருடத்தில் நீங்கள் நிறைய சக்ஸஸ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அவர் ஒரு ரூட் மேப் போட்டு தராரு அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஏன்னா இந்த செகண்ட் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே குரு வாக்காக உங்களை சேருதுனாலே நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்க போகிறீங்கிறது அர்த்தம்.